லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். அயோத்தியில் கோலாகலமாக ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றுக் கொண்டிருக்க, அசாம் மாநிலத்தில் உள்ள கோயிலில் ராகுல் காந்தி வழிபாடு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாட்டின் மொத்த கவனமும் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் இருக்க, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாரத் நியாய யாத்திரை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அசாம் மாநிலத்தில் யாத்திரை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி அங்குள்ள ஸ்ரீ சங்கர் தேவ் சுவாமிகளின் கோவிலான பதத்ரவா சத்ரா கோவிலில் வழிபாடு செய்ய முற்பட்ட போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் தான் என்ன குற்றம் செய்தேன், தனக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என பாதுகாவலர்களிடம் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அங்கிருந்து செல்ல மறுத்து கோவில் வளாகத்திலேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்த அவர் அங்கேயே மக்களுடன் மக்களாக பஜனையில் ஈடுபட்டார். இதனிடையே நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டதாகவும், ஆனால் அசாம் அரசின் அழுத்தத்தால் அனுமதி மறுக்கப்படுவதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாகவே அயோத்தி ராமர் கோவில் விழாவையொட்டி பதத்ரவா சத்ரா கோவிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அசாம் முதல்வர் கூறியுள்ளார். மேலும் ராகுல் காந்தியை மாலை 3 மணிக்கு பிறகு வருமாறும் கூறியுள்ளார். அத்துடன் பதத்ரவா சத்ரா கோவிலில் வழிபட முயன்றால் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவர கமாண்டோக்களை மாநில அரசு அனுப்பி வைக்கும் என எச்சரித்த அவர், ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது ராகுல் காந்தி பதற்றத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனை சுட்டிக்காட்டி பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தங்களுக்கு மட்டும் தனி விதிமுறை விதிப்பதாக சாடினார். இது மட்டுமின்றி அசாமில் யாத்திரை தொடங்கியது முதலே பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறார் ராகுல் காந்தி. மேலும் கோவிலுக்குள் அனுமதி மறுக்கப்பட்டது பெரும் அநீதி என குற்றம் சாட்டிய காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிராக போராடுவோம் எனவும் தெரிவித்துள்ளது. லெமன் லீஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ், பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன், சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில்.